ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 முட்டை 2 தக்காளி வச்சு எக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறேங்க. இது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் தாங்க ஆகும், சீக்கிரமாக பாயில் ஆயிரும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா நமக்கு தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக் இதில் சேர்த்துடலாம். நல்லா சுற்றி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் ஆகுங்க வேகிறதுக்கு. நம்ம திருப்பி போட போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். அதனால் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எக் ரெசிபி. பாருங்கள், நான் திருப்பி போடவே இல்லை, மூடி போட்டு வேக வச்சதுனால நமக்கு வெளியிலே நல்லா பாயிலாகி இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லும்போது ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.